சொட்டை தலையில் கூட முடி வளரணுமா? அப்போ டீ தூள், காஃபி தூளை இப்படி பயன்படுத்துங்க. 3 வாரத்திலே மாற்றம் உறுதி. கண்ணாடி முன்னாடி நின்னா சொட்டை பகுதி மட்டும் வெளிப்படையா தெரியுதா? சீவும் பொழுது அந்த இடத்துல முடி இல்லாத மாதிரி தெரிஞ்சு மனசுக்குள்ள ஒரு பயம் வருதா? இனிமே இந்த இடத்துல முடி வருமா வராதான்னு கவலையில இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே தினமும் தூக்கி போடுற டீ தூள், காஃபி தூள் தான் சொட்டை பகுதியில் கூட முடி முளைக்க உதவும் ஒரு சின்ன இயற்கை ட்ரிக்கா இருக்கலாம். 3 வாரம் தொடர்ந்து சரியான முறையில் பயன்படுத்தினா மாற்றம் தெரியும் அளவுக்கு இது பலருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வழியாக மாறிக்கிட்டு இருக்கு. டீ, காஃபி என்பது குடிக்கிற விஷயம் மட்டுமல்ல, இதில் இயல்பாகவே சில ஆக்டிவ் தன்மைகள் இருக்கின்றன. குறிப்பாக காஃபியில இருக்கும் கஃபைன், டீல இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை ஸ்கால்ப் மேல் ரத்த ஓட்டத்தை தூண்டும் தன்மை கொண்டதாக சிலர் பயன்படுத்தி பார்க்கிறார்கள். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா முடி வேர்களுக்கு சத்து சேரும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் முடி வேர்கள் பலமாக்குவதும் முடி உதிர்வு குறையும்னு நம்பி பலர் இதை வழக்கமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காஃபி போட்ட பிறகு மிதமா இருக்கும் டிகாஷனை முழுக்க குளிர விட்டு தலைக்கு ஷாம்பு போட்டு அலம்பிய பிறகு கடைசியில் ஸ்கால்ப்ல மெதுவா ஊற்றி 2 முதல் 3 நிமிடம் லேசா மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 முதல் 10 நிமிடம் விட்டு சாதாரண தண்ணீர்ல லேசா கழுவிட்டு விடலாம். வாரத்துக்கு 2 முதல் 3 முறை இப்படி செய்தா தலையோட சருமம் ஃப்ரெஷ் ஆகும். சிலருக்கு முடி உதிர்வு மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வடிகட்டிய டீ தூள், ஹேர் பேக். டீ தூளை அப்படியே பலமா தேய்ச்சா சிலருக்கு அரிப்பு வரலாம். அதனால டீ தூளை சிறிது தேங்காய் எண்ணெயோட கலந்து ஸ்கால்ப்ல தடவி 1/2 மணி நேரம் வைத்திருந்து அலம்பலாம். இதனால் ஸ்கால்ப்ல இருக்கும் அதிக எண்ணெய் படலம், தூசி, பொடுகு போன்றவை குறைய உதவும். முடிவேர்கள் சுத்தமாக இருந்தாதான் முடி வளர்ச்சிக்கான சூழல் உருவாகும் என்பதால இந்த முறை பலருக்கு பயனுள்ளதா இருக்கிறது. இந்த ட்ரிக் செய்யும் போது ஒரே நாள்ல ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. முடிவேர்களின் சுழற்சி மெதுவா வேலை செய்யும் விஷயம். அதனால் 2 முதல் 4 வாரம் தொடர்ந்து வாரத்துக்கு 2 முதல் 3 முறை செய்தாதான் வித்தியாசம் தெரியும். குறிப்பா முடி உதிர்வை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உதவும். அதே நேரத்தில் புதிய முடி வளர்ச்சிக்கும் ஒரு அளவு ஆதரவு கிடைக்கும். ஆனா உண்மை என்னன்னா, முடி உதிர்வுக்கு வெளிப்புற பராமரிப்பு மட்டும் காரணம் இல்ல. தூக்கமின்மை, மன அழுத்தம், ஹார்மோன் மாற்றம், இரும்பு சத்து குறைவு, தைராய்டு, அதிக சூடு, அதிக குளிர், உணவு கட்டுப்பாடு மாதிரி காரணங்களும் இருக்கும். அதனால இந்த பராமரிப்புகளோடு சேர்த்து தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கவும், புரத சத்து உள்ள உணவுகளை சேர்க்கவும், தூக்கம் சரி செய்யவும் முக்கியம். மேலும் ஒரு முக்கிய கவனம், ஸ்கால்ப்ல எரிச்சல், அரிப்பு, அலர்ச்சி மாதிரி ஏதும் இருந்தா உடனே நிறுத்தணும். அதிகமா தேய்க்க வேண்டாம். மெதுவா மசாஜ் பண்ணினாலே போதும். முடி உதிர்வு மிக அதிகமா இருந்தா, தலையில் வெற்றிடம் போல பாக்குற அளவுக்கு இருந்தா அல்லது பொடுகு கட்டி கட்டியா இருந்தா காரணத்தை கண்டுபிடிக்க டாக்டர் ஆலோசனையும் தேவைப்படலாம். மொத்தத்தில் டீ, காஃபி போட்ட பிறகு தூக்கி போட்ட இந்த டீ தூள் டிகாஷன் குப்பன்னு நினைச்சத ஒரு குறைந்த செலவு இயற்கை ஹேர் பேக் ட்ரிக் ஆக மாற்றலாம். அடுத்த முறை டீ, காஃபி போடும் பொழுது தூக்கி போடாம சரியா பயன்படுத்தி பாருங்க. உங்க முடி பராமரிப்புக்கான ஒரு சின்ன பழக்கம் பெரிய மாற்றமா மாற வாய்ப்பு இருக்கு.